இப்போ அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லு. என்ன காரணம் கேட்டா, நீ ஒல்லியா இருக்கிற, அதனால எனக்கு உனக்கு பிடிக்கல. பள்ளி போல இருக்கா பள்ளி பள்ளி. எங்க பாத்தீங்க, எப்படி நீங்க சந்திச்சீங்க, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அந்த பொண்ணு நான் மார்க்கெட்ல இலக்கடையில வேலை செய்யறேன் மேடம். அப்போ இந்த பொண்ணு வந்து அவங்க ஆயா பாத்ரூம் கான்ட்ராக்ட்ல வேலை பாக்குறாங்க. அப்போ வந்து இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் அது பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கிறான், 3 வயசுல ஒரு பையன் இருக்கிறான். கல்யாணம் முடிஞ்சு போச்சா? இந்த பொண்ணு டெய்லியும் அந்த பாத்ரூம்லாம் போய் குளிப்பேன், பல்லு வேலைக்கு போயிட்டு அங்கே தான் எல்லாம் பண்ணுவேன். இதாய பாத்ரூம் இதான் எல்லாம். ஓ நம்ம மைண்ட் அங்க போகுது. அம்மா கொலை பண்ணிடுவோம். ரூபா நோட்ல ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்தாங்க. உடனே ஃபோன் பண்ணி கேட்கும்போது, யார் நீங்க? இல்ல நான் பாத்ரூம்ல இருக்க பொண்ணு பேசுறேன், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். நான் அப்படியே மிதக்கிறேன். அடேங்கப்பா எப்படி இருக்கும். அந்த பொண்ணு என்ன பிடிச்சது இல்லையோ, தனக்கு நடந்ததை ஓப்பனா சொல்லிச்சு பாருங்க. என்ன நடந்தது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் 10th படிக்கும் போது கிட்னாப் பண்ணிட்டு போய் ரேப் பண்ணாங்கன்னு சொன்னிச்சு. என்னடா சொல்ற? சரி இவ்வளவு ஓப்பனா சொல்றியே, சரி நான் கண்டிப்பா மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க வீட்டுல எல்லாத்தையும் பேசினேன். இந்த பொண்ணு திடீர்னு பிடிக்கலன்னு சொல்லுது, நீ ஒல்லியா இருக்கிறதுனால எனக்கு பிடிக்கல அப்படின்னு. இப்போ அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லு.